வணக்கம் டெக் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணும் மெமரி கார்ட்ஸ் இல்லை பென்ட்ரைவ்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். 2GB 4GB 8GB 16GB ஒன்று பார்த்தீங்கன்னா 2 பவரில் தான் இருக்கும். ஏன் இந்த 9GB 6GB இல்லை 12GB இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பார்த்து முடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட விலைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெமரி கார்ட்ஸ் எதுக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாருக்குமே தெரியும், கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் நம்ம என்ன டைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து 0s and 1 தான் ஸ்டோர் ஆகும். அதாவது 1 இங்கே இருந்துச்சுன்னா 0 இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிக்சர் போடுறேன். இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நம்ம என்ன என்டர் பண்ணாலும் ரீட் பண்ணோம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது காட்டணும்னா கூட பார்த்தீங்கன்னா அது ரைட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் லாங்குவேஜில் காட்டும். ஆனால் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் 0s and 1 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப 0 and 1 இது ரெண்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எப்பவுமே 2 பவரில் தான் ஸ்டோர் ஆகும். மொபைல் ஃபோனும் இருக்கட்டும். மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பவரில் தான் ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 512 MB, அப்புறமா 1GB 2GB 4GB இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த 512 MB 1GB 2GB எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை. பழைய ஃபோன் ஏதாவது உங்கள்கிட்ட கீபேட் ஃபோன் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதுக்கு 2GB 3GB கிரியேட் பண்ணலாம், இல்லை 4GB கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2GB கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 1GB சிப்பு வந்துட்டு அதில் வச்சுருப்பாங்க. இதுவே 1GB கிரியேட் பண்ணுறதுக்கு 2 512 MBயோட சிப்பு பார்த்தீங்கன்னா 1GB மெமரி கார்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2GBயோட 2 சிப்பு யூஸ் பண்ணி 4GB கிரியேட் பண்ணுவாங்க. 4GBயோட 2 சிப்பு யூஸ் பண்ணி 8GB கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுவே 4GB ஒரு சிப்பு 2GB ஒரு சிப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா 6GB யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா பாசிபிள் தான், ஆனால் மெமரி கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது மூலிமா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நடக்கும். 4GB and 2GB பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெமரி கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2GB அப்படின்னு சொல்லிட்டு 2 சிப்பு யூஸ் பண்ணி 4GB கிரியேட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் கூட யோசிக்கலாம் 2GB 1GBன்னு சொல்லிட்டு 3 சிப்பையை சேர்த்து 5GB யூஸ் பண்ணலான்னு. அது சான்ஸ் இல்லை. சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 3 சிப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 5GB மெமரி கார்டு ஒன்று கிரியேட் பண்ணால் 2GB 1GBன்னு சொல்லிட்டு 3 சிப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். மெமரி கார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகும். அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சிப்பு வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் செலவு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 4GB மெமரி கார்டுக்கும் 8GB மெமரி கார்டுக்கும் பெருசாக ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே இருக்கும். எல்லாரும் கடைக்கு போய் கேட்டிருப்பீங்க 16GB மெமரி கார்டு வேணும்னா, இல்லை இன்னும் 200 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32GB மெமரி கார்டே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டும் சரி இல்லை மெட்டீரியல் காஸ்ட்டும் சரி அது செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஸோ அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ GB மெமரி கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ see you next video. Until that, bye.